friends, welcome to Smile Video channel. இன்னையோட கான்செப்ட் என்னன்னா fortified rice, அதாவது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சேர்த்த ரைஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா fortified rice அப்படினா என்ன, அதை எதுக்கு உருவாக்குறாங்க, எப்படி உருவாக்குறாங்க, அதை சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஃபுட் ஐட்டம்ல அதுல இல்லாத நியூட்ரியன்ட்டை ஆர்டிஃபிஷியலா சேர்க்கறதுக்கு பேரு தான் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். இது எதுக்காக செய்யறாங்கன்னா அந்த ஃபுட் ஐட்டமோட நியூட்ரிஷனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்காக செய்யறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போறேன். பால்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி சேர்க்கறாங்க. அதே மாதிரி சமையல்ல யூஸ் பண்ற எண்ணெயிலையும் விட்டமின் ஏ அப்புறம் விட்டமின் டி சேர்க்கறாங்க. அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் டி இது ரெண்டையும் செயற்கையா பால்லையும் எண்ணெயிலையும் சேர்க்கறாங்க. இதுக்கு பேரு தான் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. விட்டமின் ஏ, விட்டமின் டி, அயன் இதெல்லாம் மக்கள் சாப்பிடுற உணவுல ரொம்பவே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இதை சரி பண்றதுக்கு WHO-வும் FAO-வும் சொல்ற ஒரே வழிதான் ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன். ஒரு நாட்டில் அந்த நாட்டோட மக்கள் எந்த உணவை அதிகமாக சாப்பிட்றாங்களோ அதில் நமக்கு தேவையான விட்டமின்ஸையும் மினரல்ஸை குறிப்பிட்ட அளவுக்கு சேர்க்கலாம். இப்படி சேர்க்கறது மூலமா அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நம்மளால சரி செய்ய முடியும். இந்தியாவில் 65% மக்கள் அரிசியை தான் சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க. இதனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அரிசி மூலமா ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்யலாம்னு முடிவெடுத்திருக்காங்க. வாங்க இதை எப்படி இப்போ ரெடி பண்றாங்கன்னு பார்க்கலாம். நாம இப்போ பார்க்க போற மெத்தட் எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜி. முதல்ல அரிசி மாவா அரைச்சிடுவாங்க. அப்புறம் ஏற்கனவே ரெடியா இருக்கிற விட்டமின் மிக்சரை அரிசி மாவோட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டீம் அதாவது நீராவியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியையும் சேர்ப்பாங்க. மொத்த மிக்சரையும் எக்ஸ்ட்ரூடர் மிஷினுக்கு போகும். ஏற்கனவே செட் பண்ண சைஸுக்கும் ஷேப்புக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு அரிசி கிடைக்கும். அதாவது சாதாரண அரிசி மாவும் விட்டமின் மிக்சரை சேர்த்து புது அரிசியை உருவாக்கியிருக்காங்க. இந்த அரிசிக்கு பேர் Fortified Rice Kernels. இது நார்மல் அரிசியோட 1:50 ரேஷியோவில் சேர்ப்பாங்க. அதாவது 50 கிலோ அரிசிக்கு 1 கிலோ நாம் இப்போ ரெடி பண்ண Fortified Rice Kernels சேர்ப்பாங்க. அவ்வளோதான், நம்மளோட Fortified Rice ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைஸில் அயன், ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், விட்டமின் B12, விட்டமின் ஏ எல்லாம் இருக்கு. எல்லா அரிசி வகைகளும் Fortified ரைஸாக மாற்ற முடியும். இது சாப்பிட்ட குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நாட்டிலலாம் இந்த ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்க. உலகத்திலேயே 5 கண்ட்ரீஸில் அரிசியை கம்பல்சரி ஃபார்ட்டிஃபையாக மாற்றுறாங்க. கோஸ்டாரிக்கா, நிகாராகுவா, பனாமா, நியூ கினியா அப்புறம் பிலிப்பைன்ஸ். இங்கே எல்லாம் இதை சட்டமாகவே வச்சுருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, யூஎஸ்லேயும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் 2024 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது ரேஷன் ஷாப்ஸ் அப்புறம் ஸ்கூல்ஸில் சத்துணவுலையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்தியாவில் ஓப்பன் மார்க்கெட்டில்
சில பிராண்ட்ஸ் கிடைக்குது. இந்தியாவில் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபார்ட்டிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கோதுமை மாவுலையும் அரிசியிலையும் அயன், ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், விட்டமின் ஏ, பி சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு உப்பு, இதில் அயோடின், அயன் சேர்க்குறாங்க. எண்ணெய்லையும் பால்லையும் விட்டமின் ஏ, விட்டமின் டி சேர்க்குறாங்க. ஒரு ஃபுட் ஐட்டமை ஃபார்ட்டிஃபை பண்ணாங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த +F சிம்பிள் இருக்கும். இந்தியன்ஸ் எப்படி ரைஸை ரசித்து சாப்பிட்றாங்கன்னு இப்போ பார்ப்போமா? இந்த ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் மூலமாக நம்ம எல்லாருக்கும் சத்தான உணவு கிடைக்கும்னு நம்பலாம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் சண்டே பார்க்கலாம். பாய்.